ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இது 50வது பேப்பர் பார்க்க போகிறோம். இது எந்த எக்ஸாமுக்கானது அப்படின்னா 2022 நடந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3 அந்த எக்ஸாமுக்கானது தான். இதில் 100 தமிழ் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சமீபத்தில் நம்ம பார்த்த எல்லா தமிழ் கேள்விகளுமே இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிற டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் தான் இருக்குது. கலைச்சொற்கள், ஓரெழுத்து ஒரு மொழி, பத்தி கொடுத்து அதில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது, சொற்றொடர் அமைக்கிறது, இந்த மாதிரி அதிகமான கேள்விகள் இடம்பெற்றிருக்கு. இந்த பேட்டர்னில் தான் இப்போ சிலபஸை அவங்க மாற்றிருக்காங்க. இது வரைக்கும் 49 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். இதோட 50வது கொஸ்டின் பேப்பர் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் அவருடைய படைப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. எது தேனரசன் அவருடைய படைப்பு இல்லைன்னா மலை பற்றிய பகிர்தல்கள். ஏன் அப்படின்னா மலை பற்றிய பகிர்தல்கள் அந்த நூலோட ஆசிரியர் சே பிருந்தா, புது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. சே பிருந்தா அப்படின்றவங்களோட நூல் தான் மலை பற்றிய பகிர்தல்கள். மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம், இது மூணுமே கவிஞர் தேனரசன் அவருடைய படைப்பு. பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. பொதுமொழி அப்படின்னா என்னன்னா பிரித்தா வேறொரு பொருளையும் அது சேர்ந்திருக்கும் போது ஒரு பொருளையும் தரும். இப்போ 8 அப்படின்றது ஒரு எண்ணை குறிக்குது. ஆனால் அதை பிரித்தோம் அப்படின்னா எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரியும். அப்போ எல் அப்படின்னா எல், தூ அப்படின்னா உன் அப்படின்ற அர்த்தம். அப்போ எல்லை உன் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும். அப்போது பிரிச்ச ஒரு பொருளும் சேர்ந்த ஒரு பொருளும் தரக்கூடியது தான் பொதுமொழி. அப்போ இதில் பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு 8. இதுவும் புத்தகத்தில் இருக்கக்கூடியது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. காலம் கடந்த பெயரச்சம். வினைத்தொகையை தான் காலம் கடந்த பெயரச்சம்னு சொல்லுவோம். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன். பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் அப்படின்னு அழைக்கப்படுறவன் யாருன்னா துரியோதனன். துரியோதனன் அவருடைய பேர் தான் பாம்பு கொடியவன் அழைக்கப்படுறாரு. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யாருன்னு கேட்குறாங்க. திருவிகா. கல்யாண சுந்தரன் அவர் தான் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோது அவர் பேசிய மேடை பேச்சு அனைத்தையுமே மொழிபெயர்த்தார். 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார்? கால்டுவெல் தான் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று புகழுரைத்த கவிஞர் யார்? பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள், சுயமரியாதையும் பகுத்தறிவும் நமதிரு கண்கள் சொன்னவர் பெரியார். தேசியமும் தெய்வீகமும் கண்கள் சொன்னவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அப்போ நாடும் மொழியும் நமதிரு கண்கள் பாரதியார். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை என்னன்னா நாட்டுப்புற பாடல். உழைக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய களைப்பை நீக்கம் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல் வகைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 7. பழைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இது தேர்வுலையும் கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற பாடல் வகைகள் எத்தனை? 7. பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. தூ அப்படின்ற ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி தான் பகை அப்படின்ற ஒரு பொருளை தருது. தவறான ஒளி மரபு சொல்லை தேர்வு செய்க. புறா அப்படின்றது குணுகும், ஆனால் இங்கே குளறும்னு கொடுத்துருக்காங்க. தவறு. குயில் கூவும், மயில் அகவும், கிளி பேசும், அப்போ அனைத்தும் சரி. புறா குணுகும், இங்கே குளறும் கொடுத்துருக்கிறது தவறு. உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. உழவு பற்றிய பழமொழி அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கூடா நட்பு கேடாய் முடியும். இந்த பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. நம்ம என்ன இந்த பழமொழினால அறிகிறோம் அப்படின்னா கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். சரி. நட்பு நமக்கு கேடைய போல் பாதுகாப்பு தரும். தவறு. இந்த பழமொழிக்கு ஏற்ற பொருள் என்ன அப்படின்னா தீயவரோடு நம்ம கொண்டிருக்கிற நட்பு துன்பத்தில் முடியும். நும்மனை சிலம்பு களி அயரினம் எம்மனை வதுவை நல்மணம் கலிக. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் என்னன்னா ஐங்குறுநூறு. புது புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. நும்மனை சிலம்பு களி அயரினம் எம்மனை வதுவை அதாவது நல்மணம் கலிக. இதில் வதுவை அப்படின்னா திருமணம். பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். பரிபாடலும் கலித்தொகையும். இதுதான் பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். பரிபாடல், கலித்தொகை. அகநானூறு டேசனும் அழைக்கப்படுகிறது அப்படின்னா நெடுந்தொகை. அகநானு அப்படின்ற நூலுக்கு இன்னொரு பேர் என்னன்னா நெடுந்தொகை. இதுதான் ஒரு ஒழுங்குமுறையில் அமைக்கப்பட்ட நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா அது அகநானூறு தான். சரியான வரிசையில் அமைஞ்சிருக்கும். அகன் அமர் காதல் ஐய நின்னொடும் எழுவர் ஆனேம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னா வீடுனன், அதாவது எழுவர்னு சொல்லிட்டு யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வீடுனனை சொல்லியிருப்பாங்க.
ஐவராணம் அப்படின்னு சொல்லிட்டு குகனப்பட் சொல்லியிருப்பாங்க. அறுவராணம்னு சுக்ரீவனை சொல்லியிருப்பாங்க. எழுவராணம் அப்படின்னு சொல்லிட்டு வீடுனனை சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓர் அடியில் கூறும் நூலை பாடியவர் யாருன்னா சுந்தரர். சுந்தரர் வந்து ஒவ்வொரு சிவனடியாரோட பெருமையை ஒரு அடியில பாடியிருக்காரு சுந்தரர். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிளையாடர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்கன்னா 64 திருவிளையாடல்கள் பாடல்கள் இருக்கு. இது வந்து திருவிளையாடல் புராணம் வந்து 3 காண்டங்களா இருக்கும். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் சொல்லிட்டு 3 காண்டங்கள் இருக்கும். இதில் மதுரை வந்து 16, கூடர் காண்டம் வந்து 30, திருவாலவாய் 18. சாரி, மதுரை வந்து 18, கூடர் காண்டம் அப்படின்றது வந்து 30, திருவாலவாய் வந்து 16, மதுரை தான் 18. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225 பாடல்களை கொண்டதுதான் முனைப்பாடியார் பாடிய அறநெறிச்சாரம். அடுத்த அகர வரிசையில் அமைத்தெழுது. மா மா மீ மீ மூ மூ மே மே அந்த வரிசையில தான் அமைஞ்சிருக்கு. மண் மான் மிளகு மீன் முள் முடி மெல்ல மேடு. அடுத்து வேறு சொல் காண்க. ஞாலம் அப்படின்றதுக்கான வேறு சொல் என்னன்னா ஞால். ஞாலம்னா உலகம். இங்க ஞாலம் அப்படின்றதுக்கான வேறு சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஞால். பொருத்தமான விடையை தேர்வு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என்று கேட்பது என்னன்னா வினா வலு. ஏன்னா குழந்தை வந்து ஒரு விரலை காட்டி கேட்குது. அப்போ சின்னதா பெருசா அப்படின்னு கேட்டாலே அது வந்து 2 விரலை காட்டணும். அப்போ அது வந்து வினாலேயே வலு இருக்கு. அடுத்து பொருந்தாததை கண்டறிக. இதுல வெண்டைக்காய், அத்திக்காய், ஆலங்காய் எல்லாமே காய்கறி வகைகள். தண்ணீர் தொட்டி அப்படின்றது மட்டும் பொருந்தாதது. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லி குறிக்கிறது அப்படின்னா ஆதிரை அப்படின்றது வந்து ஒரு காலம். அப்போ காலப்பெயரை குறிக்குது. சொற்களை முறைப்படுத்துக. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அதான் சரியானது. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அம்பு விடும் அந்த நபரை வந்து ஏகலைவன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தருக. இதுல நா அப்படின்னா நாக்கு, நாவு அப்படின்னு சொல்லலாம். நா அப்படின்னா நாக்கு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. தாள் தாள். முதல்ல இருக்கக்கூடிய தாள் அப்படின்னா தாலாட்டு, நாவை அசைத்து பாடுதல். அப்போ தாள் அப்படின்னா நாக்கு, அப்ப நாவை அசைத்து பாடுதல் தாலாட்டு. அடுத்ததா இருக்கக்கூடிய தாள் அப்படின்னா பாதம். அடுத்த தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் என்னன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இந்த 3 நாடுகள்லையுமே தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்கு. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா கரூரை தான் சொல்றாரு. கருவூர் அப்படின்னு புத்தகத்துல இருக்கும். சங்க இலக்கியங்கள் எல்லாம் கருவூர்னு இருக்கும். ஆனா இப்போ கரூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து முதன்மையான உள்நாட்டு வணிக மையமா நிகழ்றதா யாரு சொல்றாங்க அப்படின்னா தாலமி சொல்றார், கிரேக்க அறிஞர். தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு முழங்கியவர் யாருன்னா மாப்போ சிவஞானம். மாப்போசி அப்படின்னு அழைக்கப்படுற சிவஞானம் அவர் தான் சொல்லியிருக்காரு, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். அம்பேத்கரின் இயற்பெயர் என்னன்னா பீமாராவ் ராம்ஜி. பீமாராவ் ராம்ஜி. சாரி. அடுத்து வாணிதாசனுடைய நூல்கள். வாணிதாசனுடைய நூல்கள் என்னன்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம் இது 3 தான் வாணிதாசனுடைய நூல்கள். ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே என்று நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார். ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் அப்படின்றத பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகனார். வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் டேஸாக இருக்க விரும்பினார் அப்படின்னா படியாக இருக்க விரும்பினார். வேங்கடத்துல குலசேகர ஆழ்வார் அதில் இருக்கக்கூடிய ஒரு படியாக இருக்க விரும்பினார். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற ஒரு தலைப்புல சொற்பொழிவாற்றியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டுல மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்புல சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். தமிழ் மகள் என்று பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் ஔவையார். தமிழ் மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரை அழைத்தவர் பாரதியார். அடுத்து கூற்று காரணம். கூற்று
காவடியாட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுகளுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். காரணம், கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அப்ப இரண்டுமே சரி, கூற்றும் சரி, காரணமும் சரி. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். பொய்க்கால் குதிரையாட்டம் அந்த ஆட்டத்துக்கு தான் மரக்கால் கூத்து அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. உலக சரித்திரம் அப்படின்ற நூலை எழுதினவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் அப்படின்னா குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான், வெளி உலகம் தெரியாம. வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. கீழ்வருவன ஒற்றுள் செய்வினை வாக்கியம் எது அப்படின்னா அமைச்சர் விருது வழங்குறார். அமைச்சர் விருது வழங்கினார் தான் செய்வினை வாக்கியம். பின் வருவனவற்றுள் வினா தொடர் இல்லாத ஒன்றை கண்டறிக அப்படின்னா காணலின் நீரோ அது வினாத்தொடர். காட்சி பிழைதானோ நானும் ஒரு கனவோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வினாத்தொடர் தான். வானகமே இளம்பெயிலே மரச்சிறுவே இது மூணு தான் வினாத்தொடர் அல்லாதது. இது ஒரு பாரதியாரின் பாடல். அடிநிமேர் வில்லா செய்யுட் தொகுதி அறப்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது என்னன்னா கீழ்கணக்கு நூல்கள். அடிநிமீர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அறுவகை திறம்பட வருவது என்னன்னா கீழ்கணக்கு நூல்கள். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர். கனிமேதாவியார் சமண சமயத்தை சார்ந்தவர். வாழ்வர்க்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் அப்படின்னு பாராட்டியவர் யாருன்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்க. வாழ்விற்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். திருமூலர் எழுதிய திருமந்திரம் இதுதான் தமிழ் 3000 அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து தேவநேய பாவலரை பத்தி கூற்றுகள் கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். கூற்று 1 மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். மிகவும் சரியானது. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்டு இயக்குனராக இருந்திருக்காரு. சரியானது. பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதியவர் தவறு. ஏன்னா அது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடையது பள்ளிப்பறவைகள். அப்போ 1, 2 மட்டும்தான் சரியானது. தம்மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் யாருன்னா கொங்கணர். இதுல சித்தர்கள் அப்படின்ற ஒரு டாபிக்லேயே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல சித்தர்கள் பத்தி ப்ரீவியஸ்ல கேட்ட அனைத்து கேள்விகளுமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஊமையால் விளக்கப்படும் பொருள் அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல என்னென்ன ஊமையெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு 50க்கும் மேற்பட்ட ஊமைகள் போட்டிருக்கோம். மோஸ்ட்லி கொஸ்டின் அதுல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. அட்டமா சித்திகள் இதில் அட்டம் என்ற பொருள் என்னன்னா 8. அட்டமா சித்திகள்ல அட்டம் அப்படின்ற சொல்லோட பொருள் என்னன்னா 8. வல்லைப்பாட்டு என்பது உலக்கைப்பாட்டு. வல்லைப்பாட்டுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா உலக்கைப்பாட்டு. அதாவது நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு தான் உலக்கைப்பாட்டு. செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கேற்ப முளவை மீட்டும் சொல்லிட்டு வாணிதாசன் கூட சொல்லியிருப்பாரு. அப்படின்னா வல்லைப்பாட்டு அப்படின்னா என்னன்னா பெண்கள் நெல் குத்தும் போது பாடும் பாட்டு. தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் எந்தை நின தருப்புகளை இயம்பிடல் வேண்டும். இயல்பு சொற்கள் என்னன்னா வேண்டும் வேண்டும். அதாவது ஓசை ஒரே மாதிரி ஒத்து வர்றதுதான் இயல்பு. அது இறுதியில் இருக்கும். அப்போ வேண்டும் வேண்டும் அப்படின்றத இயல்பு சொற்கள். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. சந்திப்பிழையற்றது. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும். இந்த பூமியின் அதாவது இந்த அப்படின்ற பக்கத்துல இப்பு சேர்த்திருக்காங்க. அது மட்டும்தான் சரியானது. பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் 10. பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் மொத்தம் எத்தனை? 10. இல்லை ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொதுவான பருவங்கள்னு கேட்டாங்கன்னா 7. பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரும் இசை இல்லையடா. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரும் இசை இல்லையடா. இதுதான் பாரதி அவருடைய குயில் பாட்டுல வரக்கூடிய பாடல் வரி. நீராறும் கடலொடுத்த என தொடங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்ற நூல் என்னன்னா மனோன்மணியம். பே. சுந்தரனார் அவர் இயற்றிய மனோன்மணியம் நூலில் இருக்கக்கூடிய ஒரு பத்தியில இருக்கக்கூடிய பாடல் தான் இங்க நம்மளுக்கு தமிழ்தாய் வாழ்த்தா கொடுத்திருப்பாங்க. அதான் நீராறும் கடலொடுத்த அப்படின்ற பாடல். ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு ஏற்ற இலக்கிய வடிவம் என்னன்னா உலா. உலா. குற்றம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை குறவஞ்சி.
குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை குறவஞ்சி. குறவஞ்சிக்கு தான் குரம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுகனா. புலி அப்படின்னா ஒரு விலங்கு, புலி அப்படின்னா பழம், புலினா விலங்கு, புலி அப்படின்னா பழம். அடுத்து சரியான தமிழ் சொல் கேட்குறாங்க. ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள். ஃபோக் ஆர்ட்ஸ்னா நாட்டுப்புற கலைகள். ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. பிக்ஷு ரேவதி அப்படின்ற ஒரு 2 பெயர்கள்லையும் அவர் படைப்புகள் எழுதியிருக்காருன்னு பார்த்துருக்கோம். அப்போது யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்கள் முதன்மையானது தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம், தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம், இது 3மே அணிகளோட இலக்கணத்தை பற்றி சொல்லும். ஆனால் அதில் முதன்மையானது தண்டி அலங்காரம். அடுத்து பழமொழிகள். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக கேட்குறாங்க. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். அப்போது கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை உள்ள கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அப்போது இதில் என்ன விடை அப்படின்னா 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை அமைக்கிறதுக்காக 3லிருந்து 8 டன் வரை எடையுள்ள எத்தனை கருங்கற்கள் அப்படின்னா 3681 டன் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து நெஞ்சை எல்லும் சில பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. அது செந்தமிழ்நாடனும் போதினிலே அந்த பாடலில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி. இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். திங்களே போற்றுதும் திங்களே போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் அப்படின்ற ஒரு பாடலை 6ஆம் வகுப்பில் பார்த்துருக்கோம். அந்த பாடலுடைய தொடங்கும் காப்பியம் என்னன்னா சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் இயற்றியது. முதிரையும் சாமையும் வரகும் மொய் மணி குதிரை வாலியும் களம் குவித்து குன்று என இந்த வரிகள் இடம்பெற்ற நிலம் என்னன்னா முல்லை. முல்லை நிலத்துக்கு வரக்கூடியதான் இந்த பாடல். திருக்கடுகம் என்னும் நூலின் வெண்பாக்கள் எத்தனைனா 100 வெண்பாக்கள். திருக்கடுகம் நூலில் இருக்கக்கூடிய வெண்பாக்கள் மொத்தம் எத்தனை? 100. இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார். திருக்கடுகம் நல்லாதனார். கலிங்கத்து பரணி அந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் முதற் குலோத்துங்க சோழன். கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயம் கொண்டார். இதோட பாட்டுடை தலைவன் முதற் குலோத்துங்க சோழன். தமிழின் முதல் அகராதியான சதுரகராதி எழுதியவர் வீரமாமுனிவர். தமிழின் முதல் அகராதி சதுரகராதி, அதை இயற்றியவர் வீரமாமுனிவர். சரியான அகரவரிசை அமைந்த தொடர். மண்டூகம் மலையில் மாய்ந்தது. மா மா மா, அதாவது நா அப்படின்றது முன்னாடி வர்றதுனால மண்டூகம் முன்னாடி கொடுத்துருக்காங்க. ழா கடைசியாக வர்றதுனால மழையில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மா நெடில் இருக்கிறதுனால மாய்ந்தது. மண்டூகம் மழை மாய்ந்தது. படி என்னும் வேறு சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. படித்தவர் கருத்தாவை குறிக்கும். அப்போ படித்தவர், அதான் வினையாளனையும் பெயர். வா என்னும் வேறு சொல்லி வினை எச்சம் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒரு வினை எஞ்சி நிற்கிது. அப்போது வந்து இல்லை வந்த பெயரெச்சம், வந்தான் அப்படின்றது வினைமுற்று, வருதல் அப்படின்றது தொழிற்பெயர். வா அப்படின்ற வேறு சொல்லுக்கான வினை எச்சம் என்னன்னா வந்து. பெயரெச்சம் கேட்டிருந்தாங்கன்னா வந்த. அமர்ந்தான் எனும் சொல்லின் வேறு சொல் அமர். கட்டளையாக தான் இருக்கணும். அப்போ அமர்ந்தான் அப்படின்ற சொல்லோட வேறு சொல் அமர். அடுத்து பொறுத்துக. செய்யுளிசை இன்னிசை சொல்லிசை ஒற்றலப்படை. இதில் பொறுத்து கேட்குறாங்க. செய்யுளிசை அளப்படினா என்னன்னா நல்ல படா பறை. நல்ல படா பறை. இதுக்கு இசை நிறை அளபடை அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. அடுத்து இன்னிசை அளபடை என்னன்னா கெடுப்பதுவும், அதாவது ஓசை குறைவு இல்லாதப்ப இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை. அப்போ கெடுப்பதுவும். சொல்லிசை அளபடை அப்படின்னா வரணசெயி. வரணசெயி சொல்லிசை அளபடை. ஒற்றலப்படைனா என்கின்றவன் என்கிறவன் அப்படின்றவர் ஒற்றலப்படை. மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு அப்படின்னா வினைத்தொகை. மூடுபனி மூடுகின்ற பணி, மூடும் பணி, முக்காலத்தையும் குறிக்கும் வினைத்தொகை. இது காலம் கறந்த பெயரெச்சம். முகத்தை குறிப்பது டேஸ் பெயர் ஆகும் அப்படின்னா சினை பெயர். முகம்ன்றது ஒரு சினை, அப்போ சினை பெயர். தமிழ் மாணவன் தம்மை அறிவித்து கொண்டவர் யாருன்னா ஜியு போப். அவர் இறந்தோன்னு அவர் கல்லறையில் நான் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கான்னு சொல்லி எழுத சொல்லியிருப்பார். யார்? ஜியு போப் கல்லறையில். அப்போ அவர் யாருன்னா ஜியு போப் தான். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுள் ஒன்று தந்தம். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு என்னன்னா தந்தம். அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவிய ஆண்டு 1930. அடையாறு பகுதியில் அவ்வை இல்லம் அப்படின்ற ஒரு இல்லத்தை நிறுவிய ஆண்டு 1930. நிறுவியவர் முத்துலட்சுமி ரெட்டி. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த என் கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் பதிற்று 10. தீப்பிலி எந்திரம் பந்தல் வருத்த அப்படின்னு சொல்லிட்டு கரும்பை பிழியக்கூடிய எந்திரத்தை பற்றி கூறும் நூல் பதிற்று 10.
திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருவாசகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 1900 மொழிபெயர்த்திருப்பாரு. திருக்குறள் 1886, 1900 திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பார். தத்துவச்சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யாருன்னா தரும சிவராம. தத்துவச்சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் இதெல்லாம் வச்சு உத்திகளை பயன்படுத்தி கவிதை படைத்தவர் தரும சிவராமன். பிக்ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்கள் கவிதைகள் எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. இதுக்கு முன்னாடி இந்த கேள்வி வந்துச்சு, ரிப்பீட்டட். ரேவதி நா. பிச்சமூர்த்தி அப்படின்ற கேள்வி மட்டும் வந்தது. பிக்ஷு, ரேவதி என்ற ஒரு புனைப்பெயர்களை எழுதியிருப்பார். இவர் புதுக்கவிதைகளின் தந்தை. காட்சிக்கு புலியாக கொடுமை மால கவிதைகளை பயிற்சுபவன் கவிஞன் ஆவான். அப்போ முடியரசன். யார் கவிஞன் அப்படின்ற ஒரு பாடத்துல வரும். யார் கவிஞன் அப்படின்ற பாடத்தோட ஆசிரியர் முடியரசன். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களில் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாதது கையாந்தக்கரை, பிருங்கராசம், தேகராசம் இதெல்லாமே கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேரு. ஞானப்பச்சிலைன்னா தூதுவளை, அதுதான் ஞானப்பச்சிலை. சிங்கவல்லின்னு கூட சொல்லுவாங்க. தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும், இது ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி. இலக்குனர். தமிழ்மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும், இதை ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி. இலக்குவனார். வசனடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யாருன்னா பரிதிமாறு கலைஞர். வசனடை கைவந்த வல்லாளர்னு அழைக்கப்பட்டவர் ஆறுமுக நாவலர். அவருடைய பாராட்டியவர் பரிதிமாறு கலைஞர். எண்பண்பின் அடிப்படையில் நாடகக்கலை அமைந்திருக்கு அப்படின்னா போலச் செய்தல். நாடகக்கலை அப்படின்றதுனாலே போலச் செய்தல். 2 வாக்கியங்களுக்கு இடையில் வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. இந்த மாதிரி கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எந்த வார்த்தையை போட்டாலும் பொருந்துற மாதிரியே இருக்கும். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் அவங்க கேட்டிருக்கிறது அப்படியே நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இப்படி கேட்பாங்க. புத்தகத்துக்கு பின்னாடியும் இதிலிருந்து நிறைய கேள்விகள் கொடுத்துருக்காங்க. விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்க. அன்னம் கூடை முடைந்தால். அப்போ வினா அன்னம் என்ன செய்தால். துவ்வா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல். துவ்வா அப்படின்றதோட எதிர்ச்சொல்னா அது பறிக்கிறது. பொருத்தமற்ற இணை. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இந்நாள் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை மோனை ஏபு எது என கண்டறிக. பொருந்தாதது இங்கே இருப்பது, அப்போ சீர்மோனை முதலில் தோன்றி இருக்கிறது சரி. இதற்குள் இதனால் அடி எதுகை, அதுவும் சரி. பாவம் லாபம், அது இயைபு, அதுவும் சரி. இருப்பது இதனால், அது இணை மோனை கொடுத்துருக்காங்க, அது தவறு. இருப்பது இதனால் அப்படின்றது இணை கிடையாது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் செய்யப்பாட்டு வினை வாக்கியம் எதுனா பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது அப்படின்றது செய்யப்பாட்டு வினை வாக்கியம் சரியானது. கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை. கட்டளை தொடர் கேட்குறாங்க. அகராதியில் காண்க கட்டளையா இருக்கு, சரியானது. படம் தரும் செய்தியை பத்தியாக தருக, அதுவும் சரியானது. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, அதுவும் சரியானது. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம், அது செய்தி தொடர், அப்போ தவறானது. முதல் 3ம் சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக உருவாக்குக. ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்ககாலம், அப்போ தவறு. இதை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்கன்னா மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர், அதான் சரியானது. தாளாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்யும் பொருட்டு அந்த குரலில் அவர் இந்த பொருளை தான் கொடுத்திருப்பார். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். திருக்குறளில் தான் குடும்பம் அப்படின்ற சொல் முதல் இடம்பெற்றிருக்கு. பிரான்ஸ் தேசிய குலத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன அப்படின்னு கூறியவர் யாருன்னா தனிநாயக அடிகள். இது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க புது புத்தகத்தில். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பல நூல்கள் இருக்கிறதா சொன்னவர் தனிநாயகம் அடிகள். கிறிஸ்தவ பெரியார்களில் ஒருவர். கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் என்னன்னா சென்னை எழும்பூர். சென்னை எழும்பூரில் தான் கன்னிமாரா நூலகம் அமைந்திருக்கு. இதோட இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தேர்வில் கேட்கப்பட்ட 100 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான தமிழ் கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த தமிழ் கேள்விகள் பார்க்கலாம். இன்னும் நிறையா இருக்குது. இதோட 50 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.